ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி டுடே லஞ்ச் பாக்ஸில் உருளைக்கிழங்கு சாதம் வாங்க எப்படி செஞ்சுன்னு பார்க்கலாமா. 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் நீக்கி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கோங்க. அதுக்கப்புறம் தேவைக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போடுங்க. கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சவுடனே 3 பல் பூண்டு இடித்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, வரமிளகாய் தாளிக்கும் போது அதையும் சேர்த்துட்டு வெங்காயத்தையும் சேர்த்துக்காங்க. ஒரு சின்ன பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் கட் பண்ணி அதோடு சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு என்ன பொடிலாம் சேர்த்துருக்கேன்னா வரமிளகாய், கரம் மசாலா, மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு மல்லிப்பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போது நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் அதோடு சேர்த்துக்கலாம். தோல் நீக்கிக்கோங்க. அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு லைட்டாக தண்ணி சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா மூடி போட்டு வேக வைங்க. நல்லா உருளைக்கிழங்கு குக் ஆனதுக்கப்புறம் தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு மல்லி இலை லைட்டாக தூவி அதுக்கப்புறம் வடித்த சாதத்தை அதோடு சேர்த்து கிளறி இறக்குனிங்கன்னா ஒரு அழகான உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆயிரும். லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இன்றைக்கி என்னுடைய மகளுக்காக இன்றைக்கி இதுதான் லஞ்ச் பேக் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.